ஆடு வளர்ப்பு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் கோழி, வாத்து, காடை வளர்ப்பு பத்தி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆடு வளர்ப்பு என்பது குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய ஒரு சிறந்த பண்ணை தொழிலாகும். இது சிறிய நிலப்பரப்பில் கூட தொடங்கக்கூடியது. குறிப்பாக கிராமப்புறங்களில் வாழும் மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆடு வளர்ப்பின் முக்கிய பயன்கள்: குறைந்த முதலீடு, மிகப்பெரிய கட்டிடங்கள் தேவையில்லை. உணவு கட்டுப்பாடு சுலபம். புல்வெளி, இலை தழை போன்றவற்றை உணவாக பயன்படுத்தலாம். முட்டை, பால், இறைச்சி போன்ற பல வகையான லாபங்கள். வாடகைக்கு தரும் திறனும் உள்ளது. முட்டை ஆடுகள், பாலாடுகள். வளர்ப்பதற்கு உகந்த ஆடு இனங்கள். இனம் சிறப்பம்சம் ஸ்ரோஹி, வறண்ட நிலத்திற்கு உகந்தது. பீட்டல் நல்ல பால் உற்பத்தி. பர்பரி சிறிய உடல். அதிக இனப்பெருக்கம் செம்மறி ஆடு தமிழகத்திற்கே உரியது. நல்ல இறைச்சி தரம் பண்ணை அமைப்பு. தூரமாக மற்றும் நன்கு காற்றோட்டமுள்ள இடம். மேடை பாணியில் கட்டடம். தரை மேலே 3 அடி உயரம். அடிக்கடி சுத்தம் செய்யக்கூடிய தரை. உணவு: இயற்கை புல், வைக்கோல், வேர்கள். காலை மாலை இருவேளையும் உணவு. தண்ணீர்: தினமும் சுத்தமான குடிநீர். நோய் தடுப்பு: தவறாமல் வேக்சின் போட வேண்டும். பிபிஆர், இடி, எஃப்எம்டி. பராமரிப்பு: சுத்தமாக இருக்க வேண்டும். மழைக்காலங்களில் நனைந்து விடாமல் பாதுகாப்பது அவசியம். வருமானம்: ஒரு ஆடு வருடத்திற்கு 1 அல்லது 2 குட்டிகளை பெற்றிடும். ஒரே ஆடு ஆண்டுக்கு 6 சிமோடைண்டன் 6 வரை லாபம் தரும். பால், இறைச்சி, உரம், குட்டிகள் என பல வழிகளில் வருமானம். ஆலோசனை: ஆரம்ப கட்டத்தில் 10-12 ஆடுகளுடன் தொடங்கலாம். அரசு மானிய உதவிகள், பயிற்சிகள் பெறலாம். மாவட்ட கால்நடைத்துறை. தற்சார்பு தொழிலாக பெண்களும் இளைஞர்களும் செய்து வளர்த்துக் கொள்ள முடியும். இனப்பெருக்க மேலாண்மை, பிரீடிங் மேனேஜ்மெண்ட். வயது: ஆடுகள் 8-10 மாதங்களில் பாலுறுப்பு உற்பத்திக்கு ஏற்றதாகும். இனப்பெருக்க காலம்: ஆடுகள் 21 நாட்கள் விகிதத்தில் ஹீட் நிலைக்கு வருகிறது. சந்ததிகள்: ஒரு ஆடு வருடத்திற்கு 1 அல்லது 2 குட்டிகளை தரக்கூடிய திறன் உள்ளது. இணைப்பு நேரம்: ஹீட் வந்த பிறகு 12-24 மணி நேரத்துக்குள் இனப்பெருக்கம் செய்வது சிறந்தது. பால் உற்பத்தி மேலாண்மை. சில இனங்கள் பீட்டல், ஜம்னாபாரி அதிக பால் தரும். ஒரு ஆடு நாளைக்கு 3 லிட்டர் வரை பாலை உற்பத்தி செய்யலாம். பாலை நல்ல விலை மற்றும் மருத்துவ குணம் கொண்டதாக மக்கள் நம்புகிறார்கள். சுகாதார பராமரிப்பு: வீணாக கிடக்கும் கழிவுகளை தூரம் வைக்க வேண்டும். அடிக்கடி பானையை சுத்தம் செய்ய வேண்டும். குடிநீரை காற்றாடி மூலம் சுத்தமாக வைத்திருத்தல் முக்கியம். கால்நடை மருத்துவரை அடிக்கடி பார்க்கவும். நோய் அறிகுறிகளை விரைவில் கையாளவும். செலவுகள் மற்றும் லாபம் அந்தஸ்து திட்டம். செலவுகள் மதிப்பீடு: 10 ஆடுகள் கிஜுன். ஆடுகள் வாங்குதல் 640,000. 6 கட்டிட வசதி 6 உணவு கட்டணம். மாதம் மருத்துவம். வெக்சின் ஆர்என்டி பினானான் ஆர்என்டி கினான் ஆண்டு விற்கக்கூடிய மதிப்பு. ஆடு ஒன்றின் விலை 12,000 வரை. 1 வருடத்தில் 10-20 குட்டிகள் பிறக்கும். குட்டிகளையும் பெரிய ஆடுகளையும் விற்றால் 1 வரை வருமானம் கிடைக்கக்கூடும். அரசின் உதவிகள்: நாடு மாடு வளர்ப்பு வாரியம் வழியாக மானியங்கள். நாபார்டி, பஞ்சாயத்து, தொழில் மேம்பாட்டு மையங்கள் மூலம் பயிற்சிகள் மற்றும் கடன் உதவிகள். கால்நடை மருத்துவ முகாம் வாயிலாக இலவச ரோக பரிசோதனை மற்றும் மருந்துகள். நவீன ஆலோசனைகள்: மொபைல் செயலிகள் மூலம் ஆடுகள் வளர்ப்பு தொடர்பான தகவல்களை பெறலாம். மாடல் பண்ணைகளை பார்வையிட்டு புது யுக்திகளை கற்றுக்கொள்ளலாம். ஆடு வளர்ப்பு என்பது முயற்சி பிளஸ் அறிவுடன் சேர்ந்து செய்யும் தொழில். சிறிய முதலீட்டில் தொடங்கி அதனை பெரிய வருமானமாக மாற்றக்கூடிய தொழில் முனைவர் வாய்ப்பு இது. ஆடு வளர்ப்பு திட்ட கட்டமைப்பு, ப்ராஜெக்ட் கான்டென்ட் ஸ்ட்ரக்சர். இது அரசு திட்டங்களுக்கு விண்ணப்பிக்கவும் தனியாக பண்ணை தொடங்கவும் பயன்படும். கீழே காணப்படும் விஷயம் ஒரு முழுமையான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டாக அமைந்துள்ளது. 1 திட்டத்தின் பெயர்: ஆடு வளர்ப்பு தொழில் முனைவு திட்டம். சிறு விவசாயிகளுக்கானது. 2 திட்டத்தின் நோக்கம்: பசுமை முறையில் ஆடுகளை வளர்த்து இறைச்சி மற்றும் பால் உற்பத்தி செய்வது. பணியில்லா இளைஞர்களுக்கு தக்க தொழில்முறை உருவாக்குதல். கிராமப்புறங்களில் வருமானம் பெருக்கும் வாய்ப்பு. 3 இடத்தின் விவரம். மாவட்டம்: திருவண்ணாமலை கிராமம். வாடக்கல் நில அளவு 20 சென்ட் தனியுரிமை. நாடர் ஆடுகளின் விவரம். இனப்பெயர் எண்ணிக்கை. தனிநபர் விலை மொத்தம் செம்மறி ஆடு. பெண் 10,000 செம்பதாயன் செம்மறி ஆடு. ஆண் 1,600,000 சாணாயிரம் மொத்தம் 16,000 5 கட்டிட வசதி. மேடை மாதிரி கொட்டகம் 15,000 அடி. 6,40,000 கூரைகள். தண்ணீர் தொட்டி, கிரில் ஜாலி, பக்கசுவர். 70,000 மொத்த கட்டிட செலவு.
630,000 கிரு உணவு மற்றும் பராமரிப்பு செலவு ஆண்டுக்கு. வைக்கோல், விறகு, அரசு உள்ளிட்ட மருத்துவ செலவு, வெக்சின் பிளஸ் டாக்டர், ஆயிரம் வேலை நிறைவு, தொழிலாளி, மொத்த பராமரிப்பு செலவு, 21,000 7 வருமான கணக்கீடு 1 வருடத்திற்கு. குட்டி பிறப்பு 10 ஆடுகளில் இருந்து 15 குட்டிகள் 1 வருடம். விற்பனை விலை 6,000 குட்டி மொத்த வருமானம் 6,450,000 6,20,000 பால் பீட்டல் இனமாக இருந்தால் 6,000 பிளஸ் உரம் விற்பனை 6,200 பிளஸ் மொத்த வருமானம் 6,70,000 வரை மொத்த செலவுகள் 6,7,000 2ஆம் ஆண்டிலிருந்து லாபம் 6,70,000 6,60,000 பிளம் 8 நிதி ஆதாரம் சொந்த முதலீடு 6,50,000 நபார்ட் மாநில அரசு மானியம் 6,30,000 வங்கி கடன் 6,40,000 தேவைப்பட்டால் இத்திட்டம் மூலமாக ஒரு குடும்பத்திற்கு தினசரி வருமானம், உணவு பாதுகாப்பு மற்றும் சுய தொழில் வாய்ப்பு ஏற்படும். இது போல பிசினஸ் ஐடியா வேணுமா? அப்போ நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.